இந்து தமிழ் திசை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களவைத் தேர்தல் 2024 முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களின் தேர்தல் கள நிலவரம் குறித்து பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சிகள் எவையவை, அந்த கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, அதாவது அந்த கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் எத்தனை, இந்த கட்சிகள் கடந்த கால தேர்தல்களில் பெற்ற வெற்றிகள் மற்றும் தோல்விகள், தற்போது களம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது அல்லது யாருக்கு பாதகமாக இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இந்த பகுதியில் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது நமது தமிழ்நாட்டின் தேர்தல் கள நிலவரம் குறித்து இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம். இந்தியாவின் தென்முனையை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு தேசிய அளவில் 10வது பெரிய மாநிலம். மக்கள் தொகை அடிப்படையில் இந்தியாவின் 7வது பெரிய மாநிலம் தமிழ்நாடு. தமிழகத்தில் மொத்தம் 38 மாவட்டங்கள், 39 மக்களவை தொகுதிகள், 234 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 1967 வரை காங்கிரஸ் கட்சி தமிழகத்தை ஆட்சி செய்தது. 1967 திமுக முதன்முறையாக தமிழகத்தை ஆட்சி செய்ய தொடங்கியது. அதன் பிறகு திமுகவிலிருந்து பிரிந்த எம்.ஜி. ராமச்சந்திரன் அதிமுகவை தொடங்கினார். அவரது தலைமையில் 1977 அதிமுக ஆட்சி அமைக்க தொடங்கியது. அதன் பிறகு தமிழக தேர்தல் களம் திமுக வெர்சஸ் அதிமுக என்பதாக மாறியது. தமிழகத்தில் 100க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இருந்தாலும் கூட திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, பாமக, விசிக, மதிமுக, தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, நாம் தமிழர் கட்சி ஆகிய கட்சிகளே களத்தில் செல்வாக்குடன் இருக்கின்றன. இவை தவிர மக்கள் நீதி மய்யம், தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி போன்றவை குறிப்பிடத்தக்க கட்சிகளாக இருந்து வருகின்றன. மக்களவை தேர்தல் களத்தின் ஒரு பகுதியாக கடந்த காலங்களில் நடந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்து தற்போது பார்ப்போம். 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலின் போது திமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி ஆகியவை கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. இதில் திமுக 20 தொகுதிகளில் போட்டியிட்டது. மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒரு வேட்பாளரான ரவிக்குமார், ஈஸ்வரன், பாரிவேந்தர் ஆகியோர் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டனர். அந்த வகையில் உதயசூரியன் சின்னம் 24 தொகுதிகளில் போட்டியிட்டது. காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் 9 மக்களவை தொகுதிகளிலும், புதுச்சேரியில் ஒரு தொகுதியிலும் என மொத்தம் 10 தொகுதிகளில் போட்டியிட்டது. சிபிஐ, சிபிஎம், விசிக ஆகியவை 2 தொகுதிகளில் போட்டியிட்டன. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஒரு தொகுதியில் போட்டியிட்டது. இந்த தேர்தலில் திமுக 33.52% வாக்குகளுடன் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சி 9 தொகுதிகளில் தமிழகத்தில் போட்டியிட்ட நிலையில் இதில் 12.61% வாக்குகளை பெற்று 8 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்தது. புதுச்சேரியில் 57.15% வாக்குகளுடன் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. விசிக ஒரு தொகுதியிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றன. அதிமுக அணியில் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம் ஆகியவை கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. அதிமுக 22 தொகுதிகளில் போட்டியிட்டது. அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் புதிய நீதி கட்சியின் ஏசி சண்முகம், புதிய தமிழகம் கட்சியின் கிருஷ்ணசாமி ஆகியோர் போட்டியிட்டனர். பாமக 7 தொகுதிகளிலும், பாஜக 5 தொகுதிகளிலும், தேமுதிக 4 தொகுதிகளிலும் போட்டியிட்டன. தமாக ஒரு தொகுதியில் போட்டியிட்டது. அதிமுக 19.39% வாக்குகளுடன் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றது. மற்ற கட்சிகள் எவையும் வெற்றி பெறவில்லை. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்து தற்போது பார்ப்போம். இந்த தேர்தலில் அதிமுக 39 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டது. திமுக அணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம் ஆகியவை இணைந்து போட்டியிட்டன. பாஜக தலைமையிலான அணியில் தேமுதிக, பாமக, மதிமுக, இந்திய ஜனநாயக கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, புதிய நீதி கட்சி ஆகியவை இணைந்து போட்டியிட்டன. இந்த தேர்தலில் அதிமுக 44.92% வாக்குகளுடன் 37 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. பாஜகவும் பாமகவும் தலா ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றன. பாஜக 5.56% வாக்குகளை பெற்றது. திமுக 23.91% வாக்குகளை பெற்றது. எனினும் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. காங்கிரஸ் கட்சி 39 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டது. எனினும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. அதே நேரத்தில் 4.37% வாக்குகளை காங்கிரஸ் கட்சி பெற்றது. 2024 மக்களவை தேர்தலுக்கான களச்சூழல் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து தற்போது பார்ப்போம். இந்த தேர்தலில் திமுக தலைமையில் ஒரு அணி, அதிமுக தலைமையில் ஒரு அணி, பாஜக தலைமையில் ஒரு அணி, நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவுகிறது. திமுக தலைமையிலான கூட்டணியில்
கடந்த சட்டமன்ற தேர்தலில் இணைந்து போட்டியிட்ட அதே கட்சிகள் தற்போதும் கூட்டணியில் இருக்கின்றன. இந்த தேர்தலில் திமுக 22 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் 9 தொகுதிகளிலும், புதுச்சேரியில் 1 தொகுதியிலும் என 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவை தலா 2 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 1 தொகுதியிலும், அதிமுக 1 தொகுதியிலும் போட்டியிடுகிறது. மக்கள் நீதி மய்யம் கட்சி திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது. அடுத்ததாக அதிமுக அணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது குறித்து தற்போது பார்ப்போம். அதிமுக அணியில் தேமுதிக, புதிய தமிழகம், SDBI ஆகிய கட்சிகள் இணைந்து தேர்தலை எதிர்கொள்கின்றன. இதில் அதிமுக 32 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. தேமுதிக 5 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. புதிய தமிழகம் மற்றும் SDBI ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியில் போட்டியிடுகின்றன. அடுத்ததாக பாஜக தலைமையிலான அணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது குறித்த விவரங்களை தற்போது பார்க்கலாம். பாஜக தலைமையிலான அணியில் பாமக, அமமுக, தமாக, இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம், O. பன்னீர்செல்வம் ஆகியோர் இணைந்துள்ளனர். பாஜக 19 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அதோடு இந்திய ஜனநாயக கட்சியின் பாரிவேந்தர், புதிய நீதி கட்சியின் AC சண்முகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஜான் பாண்டியன், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் தேவநாதன் யாதவ் ஆகியோர் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். அந்த வகையில் தமிழகத்தில் தாமரை சின்னம் 23 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. பாமக 10 தொகுதிகளிலும், தமாக 3 தொகுதிகளிலும், அமமுக 2 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. O. பன்னீர்செல்வம் சுயேட்சையாக இந்த தேர்தலை எதிர்கொள்கிறார். நாம் தமிழர் கட்சி அனைத்து தொகுதிகளிலும் தனித்து இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது. தமிழகத்தின் தேர்தல் களம் 4 முனைகள் கொண்டதாக இருந்தாலும் திமுக தலைமையிலான அணி, அதிமுக தலைமையிலான அணி, பாஜக தலைமையிலான அணி இவற்றுக்கு இடையேதான் தற்போது போட்டி இருப்பதாக கருதப்படுகிறது. தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும் திமுக கடந்த 3 ஆண்டுகளில் செய்த மக்கள் நல திட்டங்களை முன்வைத்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக தமிழகத்திற்கு உரிய நிதி பங்கீட்டினை அளிக்க மறுப்பதாகவும் அது பாஜக மீது தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது அதற்காக சிறப்பு நிதி ஒதுக்குமாறு கோரிய போது அந்த நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசு இதுவரை செய்யவில்லை என்றும் திமுக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. மற்றொரு புறம் அதிமுக தற்போது தனித்து போட்டியிட்டாலும் கூட தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சி பாஜகவோடு அணி சேர்ந்துவிடும் என்று திமுக விமர்சித்து வருகிறது. பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருப்பதாக தனது தேர்தல் பிரச்சாரங்களில் தொடர்ந்து கூறி வரும் அதிமுக திமுகவுக்கு எதிரான தொடர் விமர்சனங்களையும் முன்வைத்து வருகிறது. குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகால திமுக ஆட்சியில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கெட்டு இருப்பதாகவும் கூறி திமுகவுக்கு எதிராக அதிமுக தொடர் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது. தேசிய அளவில் பாஜக தலைமையிலான அணிதான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதை பிரதான கருத்தாக முன்வைத்து பாஜக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக எதிர் அணியில் பிரதமர் வேட்பாளர் இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டி அக்கட்சி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக செய்திருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் குறித்து தனது பிரச்சாரத்தில் பாஜக முன்வைத்து வருகிறது. மேலும் கடந்த 3 ஆண்டு காலமாக திமுக தலைமையிலான அரசு பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அக்கட்சி தொடர்ந்து விமர்சித்து வருகிறது. 3 அணிகளின் தேர்தல் பிரச்சாரம் தமிழகத்தில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த அணிகளின் தலைவர்கள் பங்கேற்கும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருப்பதை பார்க்க முடிகிறது. 2024 மக்களவைத் தேர்தலின் முதல் கட்ட வாக்குப்பதிவில் அனைத்து தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறக்கூடிய ஒரே பெரிய மாநிலம் தமிழ்நாடு. வரும் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதால் 17ஆம் தேதியோடு தேர்தல் பிரச்சாரம் முடிவுக்கு வர இருக்கிறது. தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள அதே நேரத்தில் யாருக்கு எந்த அளவுக்கு வெற்றி கிட்டும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.